கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை இந்த அருமையான நாளிலே நம்மை அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவன் கொடுத்த நல்ல சுகத்துக்காகவும் பலத்துக்காகவும் தேவன் நமக்கு இந்த நாளை காண செய்ததற்காகவும் எல்லாம் ஒரு நிமிஷம் அவரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நமக்காக மரித்த தேவன், நமக்காக உயிரை கொடுத்த தேவன், இந்த நாள் இல்லாவிட்டால் நம்முடைய பாவங்கள் அது அப்படியே இருந்திருக்கும். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல முடியாதபடிக்கு நாம் பாவிகளாகவே மரித்திருப்போம். ஆனாலும் தேவன் ஒரு வழியை நமக்காக கொடுத்தார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் தேவன் தன்மேல் சுமந்து இந்த நாளிலே அவர் மரித்த நாளில் தான் நம்ம இந்த இடத்துல வந்து அவரை ஆராதிக்க முடிக்கிறது, அவரை துதிக்க முடிகிறது. அதனால எல்லாம் தேவனை நோக்கி, ஆண்டவரே என் பாவங்கள் எல்லாம் நீர் சுமந்தீரே, எனக்காக மரித்தரே ஆண்டவரே என்று நாம் எல்லாம் தேவனை நோக்கி சில நிமிஷங்கள் அவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா வாய்களை திறந்தேன், யாரும் சும்மா இருக்காதபடிக்கு தேவனை நோக்கி, ஆண்டவரே நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எனக்காக ஜீவனை கொடுத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எனக்காக உயிர் கொடுத்தீரே, அதற்காக நன்றி அப்பா. என் பாவங்கள் எல்லாம் சுமந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். You came from heaven to earth to show the way, from the earth to the cross my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. மறுபடியும் சொல்லலாமா? அவர் தன்னுடைய பரலோகத்தை விட்டு நம்முடைய தேவனுக்கு இந்த நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமக்கும்படியாகவே தன்னை அவர் வந்து இந்த இடத்தில் உயிரை கொடுத்த அந்த தேவனுக்காக தான் நாம் இன்றைக்கு ஆராதனை பண்ண நம்ம வந்திருக்கிறோம். மறுபடியும் சொல்லலாமா? You came from heaven to earth to show the way, from the earth to the cross my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I am so glad you're in my life. I am so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. What is that now? You came from heaven. You came from heaven to earth to show the way, from the earth to the cross my debt to pay, from the cross to the grave, from the grave
எங்களுக்காக நீர் வந்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக மரித்தீர். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீர் சுமந்தீர் ஆண்டவரே. நீர் கல்லறைக்கு சென்றீர். அந்த இடத்துல நீர் இருக்கல ஆண்டவரே. மறுபடியும் உயிர் தெழுந்து பரத்துக்கு நீர் சென்றீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு வழியை நீர் காமித்ததுக்காக நன்றி அப்பா. நாங்கள் எப்படி பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆண்டவரே எங்களுக்கு நீர் வழி கடத்தீரே, வழி காமிச்சீர். அதற்காக நன்றி அப்பா. நாளிலே ஆண்டவரே அதை நினைவு கூறும்படியாக நாங்கள் உம்மை ஆராதிக்க துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனைகள் அங்கீகரிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. திரும்பி செல்லும் போது ஆமாண்டவரே நாங்கள் புது உற்சாகத்தோடு என் பாவங்கள் எல்லாம் நீங்கி போடுது நானும் உங்களுடைய ராஜ்யத்துக்குள் வர ஆயத்தமா இருக்கிறேன் என்கிற ஒரு நிச்சயம் ஆண்டவரே நமக்குள் வர நீங்க கிருபை செய்யுங்க. இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரை துறந்தமை கொண்டு வாங்கப்பா. எல்லாம் ஸ்தோத்திரம் துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான். நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே என்னப்பா உன் திருப்பாதமே. ஆனந்த ஆனந்தமே என்னப்பா உன் திருப்பாதமே. எல்லாம் சேர்ந்து நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே நிரப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே நிரப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம்
ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் உம்மை விட்டு ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில், நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வின் ஐயா, நாள்தோறும் நாள்தோறும் வாழ்வேனையா. சேர்ந்து உற்சாகமாக கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி. ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு தான். ஹல்லேலூயா. ஆனந்தமே என் அப்பா உன்னதமே. ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாவும். ஜெபத்தை கேட்டீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. ஐயா, பாதுகாத்து வந்தீரையா. அல்லேலூயா. கோடி கோடி நன்றி டாடி. ஆமென். கோடி கோடி நன்றி டாடி. அல்லேலூயா. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி. ஆமென். ஆண்டவரே உமக்கு தான். ஆனந்தம் ஆனந்தமே அப்பா உன்னதமே. ஆனந்த ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம், நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. தானே உந்தன் பெருமைதானே. எல்லாம் சேர்ந்து கோடி கோடி நன்றி டாடி. ரிபாஷாராதியா. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி 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 நன்றி டாடி. ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான். ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. புதிய நாள் தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா. புதிய நாள் தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா. அதிசயமானவரே, அதிசயமானவரே, ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே. கோடி கோடி நன்றி டாடி. 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 நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான். ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஹல்லேலூயா. 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 சந்தோஷமா இருக்கிறீங்களா, துக்கமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இது குட் ஃப்ரைடே இல்லைங்களா? அதனால நாம் சந்தோஷமா தான் இருக்கணும். ஏனென்றால் இந்த நாள் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணி இருக்க முடியாது. இங்கே வந்து பாடியிருக்கவே முடியாது. ஆண்டவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் இந்த நாளிலே சுமந்ததுனால நம்ம சந்தோஷமாக தான் நம்ம ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். நாம் ஒரு கன்னட பாடலை நாம் பாடுவோம். இன்றைக்கு போர்டில் வராது, ஆனாலும் நீங்கள் பாடிக்கிங்க. ಕರ್ತನೆ ನಿನ್ನಯ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರವು ನಾನೇನು ಮಾಡ್ತೀನಿ, ಅರ್ಪಿಸುವೆ. பாட்டு எடுத்து வச்சிருந்தே வர மாட்டேங்குது. சரி, நாம் இன்னொரு கன்னட பாடலை பாடுவோம். தேவன் ಕರ್ತನೆ ನಿನ್ನಯ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರವರ್ಪಿಸುವೆ. ನಿನ್ನ ನಾಮವ ಭಜಿಸಿ ಹಾಡುವೆನೋ ಎಂತ ಆನಂದ ಆನಂದವೇ, ಆನಂದ ಆನಂದವೇ. ಕರ್ತನೆ ನಿನ್ನಯ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರವರ್ಪಿಸುವೆ. ನಿನ್ನ ನಾಮವ ಭಜಿಸಿ ಹಾಡುವೆನೋ ಎಂತ ಆನಂದ ಆನಂದವೇ, ಆನಂದ ಆನಂದವೇ. ಒಳಗಿನಿಂದ ವೀಣೆಯಿಂದ, ಒಳಗಿನಿಂದ ವೀಣೆಯಿಂದ, ನಾಳದಿಂದ ತಂಬುರಿಯಿಂದ ನಿನ್ನನ್ನು ಭಜಿಸಿ ಹಾಡುವೆ. ನಿನ್ನಯ ಭಜಿಸಿ ಹಾಡುವೆ. ಕರ್ತನೆ ನಿನ್ನಯ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರವರ್ಪಿಸುವೆ. ನಿನ್ನ ನಾಮವ ಭಜಿಸಿ ಹಾಡುವೆನು ಎಂತ ಆನಂದ ಆನಂದವೇ, ಆನಂದ ಆನಂದವೇ. ಗದಗದಿಂದ ಉದಗದಿಂದ ಕಡಗದಿಂದ ತಾಳದಿಂದ ಎಲ್ಲರಿಂದ ನಿನ್ನನ್ನು ಭಜಿಸಿ ಹಾಡುವೆ. ನಿನ್ನನ್ನು ಭಜಿಸಿ ಹಾಡುವೆ. ಕರ್ತನೆ ನಿನ್ನಯ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರವರ್ಪಿಸುವೆ. ನಿನ್ನ ನಾಮವ ಭಜಿಸಿ ಹಾಡುವೆನು ಎಂತ ಆನಂದ ಆನಂದವೇ, ಆನಂದ ಆನಂದವೇ. ಪಾಪದಿಂದ ಸ್ವತಂತ್ರನಾದೆ, ಪಾಪದಿಂದ ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಭಜಿಸಿ ಹಾಡುವೆ.
சுதந்திரமானோம். எதனால? நம்முடைய பாவங்களினாலே நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. ஹல்லேலூயா. சுதந்திரனாதே பாப்பதிந்த என்னுடைய பாவத்திலிருந்து நான் என்ன பண்ணேன்? அந்த சரணம் மாத்திரம் மறுபடியும் நாம் பாடலாமா? ஸ்வதந்திரனாதே பாப்பதிந்த ஸ்வதந்திரனாதே ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவன் இந்த நாளிலே நமக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சிலுவை பாடலை நாம் படம் ஏறுகின்றார் தள்ளாடி. தேவன் நமக்காக மரித்த அந்த நாளிலே ஒரு நிமிஷம் நாம் தியானம் பண்ணி, ஆண்டவர் நமக்காக மரித்தாரே, நமக்காக ஜீவனை கொடுத்தாரே, அந்த சிலுவையில் அந்த ஞாபகத்திலே நாம் இந்த பாடலை நாம் பாடுவோம். ஏறுகின்றான். தள்ளாடி தவழ்ந்து களை போடு என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார்.
அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை பின்னே நடந்தே அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை காணி போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல் காணியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல் இருகின்றார் நல்லாடி தவிழ்ந்து தாழ்ந்தோடு என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்லதாம் அறையின் மேல் நடந்தே சென்னைகளின் கீழ் சோர்வுகளை தேடும் சொந்த தாயே அன்பினுவே சென்னைகளின் கீழ் சேர்த்தனை தேடும் சொந்த தாயே அன்பினுவே எருசலேமே எருசலேமே என்றழுதார் கண்கலங்க எருசலேமே எருசலேமே கண்கழுதார் கண்கலங்க நல்லாடி கழுந்து கலைப்போடு என் இயேசு குருசு சுமந்தே என் நேசர் கொல்லதாம் அறையின் மேல் நடந்தே இந்த பாடுகள் என்னுடைய ஜீவனுக்காக தான் ஆண்டவர் கஷ்டப்பட்டார். தேவன் அவருடைய சுயநலத்துக்காக இந்த பூலோகத்துக்கு வரல. இல்லை ஏதோ ஒரு சடங்காச்சாரத்துக்கு மாத்திரம் நான் தேவன் என்று எல்லாத்துக்கும் வெளிப்படுத்த அவர் வரல. நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய நோய்களுக்காகவும் நம்முடைய சாபங்களுக்காகவும் தான் அவர் வந்தார் இல்லைங்களா? இந்த பாடுகள் எந்த வாழ்வு காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த எல்லாம் எந்த காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கிறாயோ இயேசுநாதரே, நேசித்து வா குருசெடுத்தேன். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உங்கள் மேல் நேசம் வைத்ததுக்காக தான் அவர் மரித்தார் அல்லவா? நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீர்கள் இந்த தேவனை. அனுதினமும் தான் தேவனை கல்வாரியில் அறைந்து கொண்டு தான் இருக்கிறோம் அல்லவா? இன்னும் நாம் பாவங்களை முழுமையாய் விடாதபடிக்கு, நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஒன்றை விட்டு விடாதபடிக்கு
தேவனை உன்னம் அனுதினமும் நான் குருசிலை நாம சிலுவையில் உன்னம் மறைந்து கொண்டு இருக்கிறோமா? நேசிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, எனக்காக உயிர் கொடுத்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பாவங்களை செய்யும் போது, ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவருடைய கட்டளைகளை மீறும் போது அவருடைய குருசை ஞாபகத்துக்கு வருகிறதா? நேசிக்கின்றாயோ இயேசுநாதரே, நேசித்து வா குருசெடுத்து. மறுபடியும் அவர் உங்களை அழைக்கிறார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரே, நேசித்து வா குருசெடுத்து. தள்ளாடி தவிழ்ந்து தடை போடு. என் இயேசு குருசை சுமந்தே, என் நேசர் கொள்கையாம் மலையின் மேல் நடந்தே மிஞ்சும் பெலத்தார் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தார் கொடுமை. மிஞ்சும் பெலத்தார் ஈட்டி எடுத்த நெஞ்சை பிளந்தார் கொடுமை. ரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பார். எனக்காக ரத்தமும் அந்த நீரும் ஓடி வருதே என்னுடைய பாவங்களுக்காக. தள்ளாடி கவிழ்ந்து கடை போடு. என் இயேசு குருசை சுமந்தே, என்
காட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் அது நினைவு கூறும் போதெல்லாம் நம்மனால் எப்படி பாவம் செய்ய முடியும், நம்மனால் எப்படி தேவனுடைய கட்டளைகளை மீற முடியும். ஒவ்வொரு நாளும் அவர் தேவன் நமக்காக மரித்தாரே என்று நம்முடைய கண் முன்னே அவருடைய சிலுவை அது இருக்கும்போது நம்மனால பாவம் செய்ய முடியுமா? நம்முடைய வாயிலே வார்த்தைகள் வீணாக வர முடியுமா? எப்படி நம்மனால மீற முடியும்? நம்முடைய குருசை எடுத்து நடக்கும்போது தேவன் நமக்காக செய்த எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நினைவு கூறும்பொழுது இந்த குட் ஃப்ரைடே வெறும் ஒரு நாள் மாத்திரமல்ல, அனுதினமும் நம்முடைய குருசை எடுத்து நடக்கும்போதுதான் உண்மையான ஒரு குட் ஃப்ரைடே. நமக்காக தேவன் நமக்காக மரித்தார் அல்லவா, கஷ்டப்பட்டார் அல்லவா, ரத்தத்தை சிந்தினார் அல்லவா, ஒரு தொட்டு ரத்தம் கூட தன்னுடைய சரீரத்தில் இல்லாதபடிக்கு எல்லா ரத்தத்தையும் அவர் நமக்காக சிந்தினார். அப்படி எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் இத்தனை பாடுகள் நீர் பட்டீரே, எனக்காக இவ்வளவு பாடுகள் பட்டீரே என்று. தேவனே, என்னுடைய ஜீவனுக்காக நான் மரித்து போகக்கூடாது என்று, நான் உயிரோடு வாழ வேண்டும் என்று, நித்திய நித்தியமாய் உமக்காக வாழ வேண்டும் என்று ஆண்டவரே எனக்காக மரித்தாரே ஆண்டவரே. எல்லாம் சில நிமிஷம் தேவனை நோக்கி ஆண்டவரே நன்றி சொல்லலாமா? இந்த நாளுக்காக நன்றி சொல்லலாமா? இந்த வேலைக்காக நன்றி சொல்லலாமா? இந்த சிலுவைக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா வாய்களை திறந்தே சில நிமிஷம் நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் மறைவில் சிலுவையின் இனிய நிழலில்
கைகளை தட்டி சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திடை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திடை பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறைந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறைந்திடுவேன். திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம். தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம், தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம். தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினமடையும் சாய்ந்திடை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினமடியும் சாய்ந்திடை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினமடியும் சாய்ந்திடை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினமடியும் சாய்ந்திடை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் திருவையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் மறைவில் திருவையின் இனிய நிழலில். ஆத்துமனேஸ்வரின் அருகில், ஆத்துமனேஸ்வரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினமடி வர்ஷவதனம போரின் மகதவனிகதே சிலுவையில வரிதனம அனுதினமடி. நன்றி அம்மா, ஸ்தோத்திரங்களே. சிலுவையின் நிழலில் அனுதினமடி சாய்ந்திடை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினமடியும் சாய்ந்திடை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினமடியும் சாய்ந்திடை பாரிடுவேன். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. அனுதினமும் உம்முடைய சிலுவை தான் ஆண்டவரே. இந்த குட் ஃப்ரைடே மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அனுதினமும் உன்னுடைய சிலுவையின் நிழலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே நன்றி அப்பா. துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளுக்காகவும் இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக வேதா பிரதர் ஜெயிக்க முடிய கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த அருமையான இந்த காலை நேரத்திலே ராஜா இப்படியா என்னுடைய சமூகத்தில் வந்து ராஜா உம்மை துதிக்கும்படியாக தகப்பனை நீர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளை ஆண்டவரே, இந்த புனித வெள்ளி நாளிலே கர்த்தாவே இப்படியாய் சிலுவை குறித்து நாங்கள் ஆண்டவரே ஒரு வசி நாங்கள் நினைவு கூறத்தக்கவும் ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் ஒன்றாய் கூடி உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, எங்களுடைய பாவத்துக்காகவும் ஆண்டவரே, நாங்கள் செய்த ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தா மீறுதலுக்காகவும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே இரத்தமாய் சிந்தி ஆண்டவரே நீர் பாடுபட்ட அந்த விதங்களை நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரே நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, மிகவும் ஆண்டவரே எங்களுக்காய் சிரமப்பட்ட தேவாவி ஆண்டவரப்பா. இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய பாவத்துக்காக நீர் மரித்தினால்தான் ஆண்டவரே இன்றைக்கும் இந்த உலகத்தில் நாங்கள் சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே கர்த்தாவே, இதோ இந்த குட் ஃப்ரைடே நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையே தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. இங்கே வந்திருக்கிற யாவரும் ஆண்டவரே, ஆமாண்டவரே இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் கருத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சிலுவனுடைய ஆண்டவரை குறித்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே இன்றைக்கு நீர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் ஆண்டவரே இன்னும் ஆழமாக அந்த வசனம் எங்களுக்குள்ள பாழும்படியாகவும் இனி வளர் நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை உள்ளவர்களா இன்னும் ஆண்டவரே விசுவாசத்தில் ஆண்டவரே இன்னும் கரைப்பிடித்து ராஜா ஏனோ தானம் ஆண்டவரே கடமைக்காக அல்ல ஆண்டவரே. சிலுவை குறித்து ஒவ்வொரு நாளையும் நாங்கள் பார்க்கும்போது ஏதோ கடமைக்காக வந்தோம் போனோம் என்று இல்லை ஆண்டவரே.
இனி வர உபத்திர நாட்களில் ஆண்டவரே தேவனுக்குள்ள விசுவாசத்துக்குள்ள எங்களுடைய அந்தரங்கத்தில் இருக்கிற எல்லா பாவங்கள் எங்களை விட்டு விலகி இனி நாங்கள் நீதி உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஆண்டவரே உமக்காக உயிர் வாழ்கிற பிள்ளைகளாய் தகப்பனே நீர் எங்களை வாழ்க்கை செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இந்த கூட்டத்தை முழு பொறுப்பு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டும் இருக்கிற ஒவ்வொரு நேரத்துடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னம் நிரம்பற்றும் ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை நிரம்பற்றும் ஆண்டவரே. பேசுகிற தாசனையும் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க நீங்க மூடி மறைத்து வெளிப்படுத்த முடியா இயேசுவின் நாமத்தினால் கேட்குறோங்க ஜீவநல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கஞ்சி வச்சுட்டு வந்தீங்க வீட்டில்? யாரும் விற்கலையா? நான் எங்கேயோ எல்லாரும் துக்க கஞ்சி வச்சுட்டு வந்திருக்கிறீங்க, போய் குடிக்கலாம். ஒவ்வொரு வீட்டில் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். சரி. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 9 மணிக்கு இருக்கும். சீக்கிரம் முடிக்கலான்னு யோசிக்கிறேன், பார்க்கலாம். இல்லை நாங்கள்லாம் போய் பிரியாணி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க. 9:30 வராதிங்க, இல்லைங்களா? நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடணும். 9:30 மணிக்கு தொடங்கினா 11:30 மணிக்கு முடிகிற மாதிரி, 10 மணிக்கு தொடங்கினா 12 மணிக்கு முடிகிற மாதிரி, இல்லைங்களா? ஆனால் என்ன பிரச்சனைன்னா கரெக்டாக வர்றவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்புறம் 9 மணிக்கு வந்தாங்க, அப்புறம் 12 மணி வரைக்கும். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா 2 ஆராதனையாக மாற்றிடலாம். 2வது ஆராதனை 1 மணி நேரம். யாரெல்லாம் லேட்டாக வராங்களோ அவங்களெல்லாம் 2வது ஆராதனை கம்பல்சரியாக இருந்துட்டு போகிற மாதிரி வச்சுட்டா அப்போது கரெக்டாயிரும். 2 தடவை வசனம் கேட்ட மாதிரி ஆகும், கொஞ்சம் ஆச்சும் தலையில் ஏறும், இல்லையா? சரி, நேரமே வாங்க, நேரமே நம்ம முடிக்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நாம் ஆண்டவர் நாம் வரமோ நாம் வரலையோ, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? வருகிறார். அவர் இந்த இடத்துல இருக்கிறார். அவர் இந்த இடத்துல இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணணும்? நம்ம கரெக்டாக தான் நம்ம வரணும். என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? என்னுடைய சன்னதிக்கு இல்லை என்னுடைய ஆலயத்துக்கு நீங்கள் எப்படி வாங்க? சந்தோஷமாக உற்சாகமாக வாங்க. வர்ஷிப் த லார்ட் இன் என்னது? ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத், இல்லைங்களா? ஆவியோடும் உண்மையோடும். அப்போது நமக்கு நாம் நினைக்கலாம், நம்ம பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாம், பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பரவாயில்லங்கிற வார்த்தை ஆண்டவருடைய கண்ணுக்கு, நேற்று ஒரு இடத்துல அப்படி தான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அப்போ அந்த இடத்துலையும் அதுதான் பார்த்து சொல்லும்போது, உண்மையாகவே நாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற காரியம் ஆண்டவருக்கு அது எப்படி அதை ஒப்பிடுகிறார் என்று நம்ம பார்க்கும்போது, நீங்கள் பார்ப்பீங்க, சவுல், 1 சாமுவேல் 15th chapter. இது பிரசங்கம் இல்லை, ஆனாலும் ஏன் நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான். First Samuel 15th chapter 12-13 வாசிங்க.
ಸೌಲನ್ನು ಅವನನ್ನು ಕಂಡು ಯೆಹೋವನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ, ನಾನು ಆತನ அப்பணைಯನ್ನು நிறைவேறிசிதினி அப்படிங்கிறோம். தமிழில் வாசிங்க. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணேன்னா நான் நிறைவேற்றினேன். சவுல் என்ன சொல்லுகிறாடி? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறாடி. சில நேரம் நம்ம அப்படிதான். நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? நான் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நான் சர்ச்சுக்கு என்ன பண்ணிட்டேன்? நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்முடைய கண்களிலே, நம்முடைய ஞானத்திலே நாம் கரெக்டாக நம்ம இருக்கலாம். ஆனால் சாமுவேல் என்ன பண்ணுறா? அப்படி சவுலை பார்த்து சொல்லுகிறா. அப்படி வாசிங்க, அதுக்கு கீழே வாசிங்கள், தமிழ்லேயே வாசிங்க, நம்ம முடிச்சிடலாம். அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றார். ஆமா, என் காதுகளுக்கு என்ன கேட்குதா? ஆடுகளும் மாடுகளும் என்னது சத்தம் கேட்கிறதே, இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு சவுல் கிட்ட சாமுவேல் கேட்கிறான். நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன். எத்தனை மணிக்குப்பா நீ போனேன்? எத்தனை மணிக்குப்பா நீ போன? எத்தனை மணிக்கு நீ வந்த? ஆலயத்தில் உக்காந்துட்டு நீ என்ன யோசிச்சுட்டு இருந்த நான் கேட்டா எப்படி இருக்கும்? அவன் சவுல் சொல்லுகிற அப்படி, நான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டேன்? ஆண்டவர் சொன்னதை நான் செஞ்சிட்டேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது மாத்திரம் அல்ல, அவன் மறுபடியும் அவன் கீழே சொல்லுகிற அப்படி வாசிப்போம். 20ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆ ம் ஆ ம் ஆ ஆ ஆ ஆமாம், ஆண்டவர் சொன்னதை நான் செஞ்சுட்டேங்க. நான் எது செய்யலை சொல்லுங்க? வாரம் வாரம் வரலையா? காட்டேஜ் ப்ரேயருக்கு நான் வரலையா? இல்லை நீங்கள் கூப்பிடும்போதெல்லாம் நான் வரலையா அப்படின்னு சொல்கிற ஆத்மா அன்னைக்கும் இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது. அன்றைக்கும் சவுல் அதுதான் சொன்னாடி, ஆண்டவர் சொன்னதை நான் கேட்டேன், நான் வந்தேன், காட்டேஜ் ப்ரேயருக்கு நான் வந்துட்டேன், என்ன தப்பு பண்ணிட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குற ஆத்மாக்களும் அன்னைக்கும் இருந்தாங்க, இன்னைக்கும். ஆமாம். அப்போ அவன் சொல்லுகிற அப்படி, நான் எல்லாமே ஆண்டவர் சொன்னதை நான் கேட்டேன்னு தான் சொல்லலாம். ஆனால் அவன் என்ன பண்ணலை? முழுமையாக சரியாக அவன் கேட்கல. எல்லாத்துக்கும் இந்த பகுதி தெரியும், அதனால நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அமலேக்கியரை அழித்து போடு, ஆடு மாடு ஒட்டகத்தை எல்லாத்தையும் நீ என்ன பண்ண, நீ எல்லாத்தையும் போட்டிருந்தான் சொல்கிறா அப்படி. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? ஜனங்களுக்கு பயந்து அவன் என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் சாக வைக்கிறான். ஆனால் நல்ல நல்ல ஆடு மாடு அதுலேயும் என்ன சொல்கிறான்? இதெல்லாம் உங்களுக்கு தகன பலியாக நான் கொண்டுட்டு வந்தேன். பண்ணுறதே தப்பு, அதில் வேற ஒரு பெருமை. நான் ஆண்டவருக்காக தாங்க நான் இதை செஞ்சேன். சிலர் சொல்லுவாங்க, நம்ம சில நேரம் சொல்லுவோம், நீங்கள் வேறு சபைக்கோ இல்லை வேறு கூட்டத்துக்கோ போகாதீங்கன்னா கூட சிலர் என்ன பண்ணுவாங்க? சில ஆத்மாக்கள் இருக்குது, நீங்கள் அல்ல. ಇನ್ನೂ ನನಗೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಕೇಳ್ತಾನೇ ಇರಬೇಕು, ಅದಕ್ಕೆ ನಾನು ಅಲ್ಲಿ ಓದೆ அப்படிங்குது.
உண்மையான ஸ்டோரி தான் இது. நினைங்க ஏன்னா அங்க இங்க ஓட ஆண்டவர் சொல்லவே இல்லை. இல்லைங்களா? இல்லைங்க, நான் உபவாச ப்ரேயருக்கு தாங்க போனேன். நான் எதுக்கு தான் போனேன்? ஆமாம், சொன்னதை முதல் கேட்கல, ஓவடன்னா போனேன். அப்படி அடுத்ததாக ஏன் போனேன்னா, நான் தேவர வாக்கியவன்னோ அது சவுலன் ஆவி. அது என்ன ஆவி அது? ஆமாம், நான் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சந்நிதி. என் வீட்டில் உட்காந்து வேதம் படித்தா கேட்காதா? வாரம் ஒரு தடவை சொல்கிறதே கேட்டு நடக்கல, உன்னை அங்கங்கெல்லாம் போய் கேட்டுட்டு நீ என்ன பெருசாக நீ கேட்டு நீ என்ன பண்ணுற? அப்புறமா கொஞ்ச நாள்கள் திரும்ப ஃபோன், ஐயோ எனக்கு அப்படி ஆகுது, எனக்கு இப்படி ஆகுது, என்னை அப்பவங்க திட்டுறாங்க, இவங்க திட்டுறாங்க, இது பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? நானா? நாங்கள் கரெக்டாக தான் சொன்னோம், நீங்கள் தான் கேட்கல. நீங்கள் தான் என்ன பண்ணீங்க? போனீங்க. அப்புறம் பிரச்சனைன்னு வரும்போது திரும்ப நம்மக்கிட்ட வந்துட்டு எங்களுக்காக ஜெபிங்கன்னா, நாங்கள் ஜெபிக்கணுமா, இல்லை அழுகணுமா, இல்லை சிரிக்கணுமா? ஒன்றுமே சில நேரம் தெரியாது. இப்படியெல்லாம் விசுவாசிகள் வைத்துட்டு நம்ம வந்து படுற பாடு இல்லைங்களா? எங்கள் பாஸ்டர்மாக்க தான் தெரியும். சில காலை வந்து நான் ஸ்பீக்கரில் போட்டு அவ்வளோ தூரம் வச்சுட்டு பேப்பர் படிச்சுட்டு இருப்பேன். தெரியும் என்னென்ன தான் சொல்கிறாங்கன்னு. அவரை கடைசியில் நீங்கள் இது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவேன். என்ன பண்ணுறது? கேட்டே ஆகணும். கேட்காட்டி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்கிறாங்க இல்லையா? ஆனாலும் இவன் வந்து சொல்லுகிறான், நான் செஞ்சேன், உங்களுக்காக தான் நான் பலியை கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாட்டி. நம்முடைய பார்வையில் சவுல் பண்ணது ஒரு விதத்தில் ஓகே தான் இல்லைங்களா? எல்லாத்தையும் கொன்னான், ஆளுகளை கொன்னான், குழந்தைகளை கொன்னான், பெண்ணுகளை எல்லாத்தையும் அவன் கொன்னுட்டான். என்ன பண்ணான்? நல்ல ஒரு இதுதான் ஆண்டவருக்காக. ஒரு வகையில் பார்க்கும்போது, மனுஷனுடைய கண்ணில் பார்க்கும்போது அது ஓகே தான். சில நேரம் நம்மளும் அப்படி ஓகேன்னு தான் சொல்லணும். நீங்கள் 9:30 மணிக்கு வந்தாலும் ஓகே தான், இல்லை 10 மணிக்கு வந்தாலும் நம்முடைய கண்ணில் அது ஓகே தான். என்ன பண்ணுறது? நீங்கள் ஜெபிச்சாலும், நாங்கள் ஜெபிக்க சொன்னாலும், நீங்கள் ஜெபிக்காமல் நீங்கள் இருந்தாலும் நம்ம பரவாயில்ல, என்னவோ ஓடுது, வண்டி ஓடுது அப்படின்னு நான் நினைக்கலாம். நான் திட்டாமல் இருக்கலாம் இல்லைங்களா? நான் திட்டல தானே? நான் திட்டாமல் இருக்கலாம். நான் வந்து ஒன்றுமே சொல்லாமல் ஒரு முதல்ல சிரிச்சிட்டு வாங்க பரவாயில்ல வாங்க அப்படின்னு கூட நான் சொல்லி நான் சமாதானம் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, எங்கள் பாஸ்டர் ரொம்ப நல்லவருன்னு நீங்களும் என்ன பண்ணலாம், திட்டவே மாட்டேங்கிறாரு என்று சொல்லி நீங்களும் சொல்லலாம். எங்கள் பாஸ்டர் ரொம்ப நல்லவர், அவர் சொன்னதெல்லாம், நாங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்டுக்கிறாரு, நாம் என்ன சொன்னாலும் அவர் தலையாட்டுறாரு, அவர் சாமி மாடாட்டா, சொன்னதெல்லாம் இப்படிதான் அப்படிதான் இருக்கிறாரு நம்ம பாஸ்டர். அதனால நம்ம என்ன சொன்னாலும் அவர் கேட்டுக்கிறார். நான் சாமி மாடா இருக்கலாம், ஆனால் தேவன் நீங்கள் நடக்கிறதை அவர் என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் பாருங்கள். நீர் வந்து 22-23 வசனத்தை நீங்கள் பாருங்களேன். அவன் வந்து முழுமையாக கேட்கல, அவ்வளோதான். கொஞ்சம் முழுசாக 80% கேட்டுட்டான், 20% தான் அவன் கேட்கல. ஆனாலும் ஆண்டவர் அதை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் வாசிங்கள்.
போதும், வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ. ஆமா, நீ தேவனுடைய வார்த்தை கேட்காம நான் அப்படி பண்ணிட்டேன், நான் ஆண்டவருக்கு இதை செஞ்சுட்டேன், நான் ஆண்டவருக்கு இதெல்லாம் பண்றேன் அப்படின்னா அது என்ன இல்லை, அது எந்த பிரயோஜனமும் இல்லை. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆமா, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், ரெண்டகம் பண்ணுவதும் பில்லி சுனி பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. விக்கிரக ஆராதனைக்கும் இது சரியா இருக்கிறது. நீங்க நினைக்கலாம் பரவாயில்லைங்க, நான் பரவாயில்ல, அவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க, நான் என்னுடைய வழியில தான், தனி வழியில தான் போயிட்டு இருக்கிறேன்னு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ முரட்டாட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறாய், நீ பில்லி சூனியத்துக்கு அது ஒப்பாய் இருக்கிறதாம். அது அதுக்கு அடுத்தது அது விக்கிரக ஆராதனைக்கு. ஆமா, என்னது சவுல் பண்ணது? என்னது என்ன பண்ணா? கொஞ்சம் தான் கீழ்ப்படியில்லை, முழுமையா இல்லை, அவ்வளவுதான். கீழ்ப்படிஞ்சான், அவன் கீழ்ப்படிஞ்சான், ஆனா முழுமையா கீழ்ப்படியில்ல. அந்த கொஞ்சம் தான் பரவாயில்லங்கிறது அவன் நினைச்சான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அது உனக்கு விக்கிரக ஆராதனையா இருக்கிறது, அது உனக்கு முரட்டாட்டமா இருக்கிறது. இல்ல, நாங்கள் 3 தடவை 4 தடவை கரெக்டாக வாங்கன்னு சொல்லி திரும்ப நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா அது முரட்டாட்டம் தான். முரட்டாட்டமாக இல்லையா? எனக்கு அது பரவாயில்ல, இன்னும் வராங்க பாவம், அட்லீஸ்ட் ஆமீன்னு கச்சம் வராங்கன்னு நான் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்கவே மாட்டார். அவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியில, நான் உன்னை தள்ளி. ஏன் கஷ்டம், ஏன் துன்பம், ஏன் பிரச்சனை மேல் பிரச்சனை, ஏன் நம்ம நினைக்கிறதுக்கு மேலாக நம்முடைய சூழ்ந்து எதுவுமே போக மாட்டேங்குது? நீங்க பரவாயில்லன்னு நினைக்கிறது ஆண்டவருக்கு அது பரவாயில்ல இல்லைங்க. உங்களுக்கு அது ஓகேயா இருக்கலாம், ஆண்டவருக்கு அது ஓகேயே இல்லை. அது பாஸ்டருக்கு ஓகேயா இருக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஓகேயா இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிற விசுவாசிக்கு அது ஓகேயா இருக்கலாம். ஆனா என் ஆண்டவருக்கு அது ஓகே இல்லை. நாம் அதை யோசிக்கணும். ஏன் விடுதலை கிடைக்கலன்னா சில நேரம் இதுதான். நம்முடைய ஜபங்களை ஏன் ஆண்டவர் தள்ளுகிறார்னா இதுதான். ஏன்னா அது முரட்டாட்டம் தான். 100 தடவை நம்ம சொல்லியிருக்கலாம், நாம சொல்லலை, 100 தடவை ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார். வாரம் வாரம் பேசியிருப்பார், வாரத்துக்கு 2 தடவை பேசியிருப்பார். ஆனாலும் கேட்டுட்டு மறுபடியும் நாம் அப்படியே நடந்து கொண்டு இருந்தால் ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை தள்ளி விடுவார். அன்னைக்கு சவுல ராஜாவாக இருந்து எடுத்து விட்டுட்டார். நம்ம இன்னைக்கு கிருபையின் நாளில் இருக்கிறபடினால தான் உயிரோடு இருக்கிறோம். ஆனாலும் சில ஜபங்கள் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, ஆண்டவர் கேட்க மாட்டேங்குது. ஏன்? நம்முடைய முரட்டாட்டத்தும் நம்முடைய விக்கிரக ஆராதனைக்கும் நம்முடைய பில்லி சூனிய காரியங்களுக்காக தான் இது என்ன பண்ண மாட்டேங்குது. நமக்கு முழுமையான விடுதலை இல்லை, முழுமையான வெற்றி இல்லை. வெற்றி இருக்குது, ஆண்டவருடைய கிருபை. ஜெபிக்கும் போது ஏதோ ஒன்று கொடுத்துட்றாரு, ஆனால் முழுமையா இல்லையே. நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்தந்த நேரத்துக்கு ஏதோ எனக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணிடுறாரு, ஆனால் முழு பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து போகலைன்னா அது உங்களுடைய முரட்டாட்டம்தான். அது உங்களுடைய முழுமையான கீழ்ப்படிதல் இல்லாதபடினால தான். அதனால நாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம முழுமையா பரிபூர்ணம் இதை செய்யக்கூட விட்டு போனால் சுற்றேனோ ஓகலாம் தானே. போகாட்டி அங்கேயும் சுட்டுட்டு தான் இருப்பாங்க. சுட்டு ஓகு ஓகு ஓகுன்னு எங்கே நித்தியமாய் அந்த இடத்துலையும் சுட்டுட்டு தான் இருக்கும். இவாகாದ್ರೂ ಹೋಗತ್ತಾ விட்டுக்கோனா அப்படின்னு சொல்லி அந்த நிலைமைக்கல்ல. நம்ம தேவன் வித்தியாசமான தேவன்க. நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னா நம்ம அவர் கீழ்ப்படிவோம் என்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது.
இல்லைன்னா எல்லாத்தையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். சில மக்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார், கொஞ்சம் பேர் தான். எது நமக்கு விடணும்னு ஆண்டவர் பேசுகிறாரோ அதை விட்டு தான் போகணும். பொய் சொல்லாதனா பொய் சொல்லாத, கோபப்படாதனா கோபப்படாத, வாயில் வார்த்தைகள் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. என்னதான் இருந்தாலும் உங்களை கத்திய வச்சு நீ என்ன பண்ணாலும் நீங்கள் தேவனுக்கு விரோதமாக நீங்கள் எதுவும் செய்யவே கூடாது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்காக தான் உங்களை எல்லாம் வச்சிருக்கிறார். அதுதான் சாட்சி வேற மக்களுக்கு. நீங்கள் நடக்கிற விதம் தான் அந்த இடத்துல என்னவா இருக்கணும், அது சாட்சியாக இருக்கணும். மரட்டாட்டம் அல்ல, விக்கிராராதனை அல்ல, பில்லி சூன்யம் அல்ல. இதெல்லாம் என்னென்னா நம்முடைய இன்னும் பாருங்களேன், இன்னும் எவ்வளோ மாற வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறாரோ அத்தனைக்கும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சே தான் ஆகணும். அதை விட்டால் வேறு வழியே இல்லை. பரவாயில்லன்னு நீங்கள் சொல்லலாம். அவர் சொல்லுவார், நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற, என்ன பண்ணிகிட்ருக்கிற, நீ விக்கிரார, நீ மொரட்டாட்டி பண்ணிகிட்ருக்கிற இல்லைங்களா? என்னுடைய கண்களுக்கு அது கரெக்டாக இருக்கலாம், என்னுடைய கண்களுக்கு சவுல் பண்ணது கரெக்டு தான். ஐயோ என்ன பண்ணுறது, எல்லாமே பண்ணிட்டு இது கொஞ்சம்ப்பா, இது கொஞ்சம் தான், அவ்வளோதான் அப்படின்னு நான் நினச்சிட்டு நானும் சந்தோஷமாக தான் இருக்கலாம். ஆனால் அந்த கொஞ்சம் ஆண்டவர் எத்தனை காரியத்தை அதை அவர் என்ன பண்ணுகிறார், ஒப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறார். உங்களுக்கு கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் அது ஆண்டவர் எத்தனை காரியத்துக்கு ஒப்பிட்டு கொடுக்குறார் இல்லைங்களா? நீ முரட்டாட்டம் பண்ணுற, நீ விக்கிரகாராதனை பண்ணுற, நீ பில்லி சூனியம் பண்ணுற, பாருங்களேன், ஆண்டவர் உங்களை பார்த்து அதை தான் சொல்ல போகிறார். நாளைக்கு அதை தான் சொல்லுவார். நான் சொல்லியிருக்கேன், பரவாயில்லப்பா வாங்க, நீங்கள் 10 மணிக்கு வாங்க வாங்க வாங்க, பிரைஸ் லார்ட் வந்துட்டீங்க பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அவர் முன்னால் நிற்கும்போது அவர் அப்படி சொல்லுவாரா, முரட்டாட்டம் பண்ணிட்டு இன்றைக்கி தைரியமாக நிற்கிறியா என் முன்னால் அப்படின்னாருன்னு என்ன சொல்கிறது? உன்னை என்னத்துக்கு நான் பரலோகத்துக்கு கொண்டுட்டு போகணும்னு கேட்டார்னா, நான் சொன்னது நீ கேட்கலையே, முழுமையாக நீயே கேட்கல, அதனால நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா? நமக்கு என்ன, அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, என்ன உயிரையே கொடுத்திருக்கிறார் இல்லையா? தாலி கட்டினா என்று அதுக்கு அந்த தாலி கட்டினா அப்படியேன்னு சொல்லி புருஷனுக்கு நம்ம எவ்வளோ கீழ்ப்படுகிறோம். இன்றைக்கி கீழ்ப்படுகிறாங்களா இல்லை தெரியாது, ஆனால் அந்த காலத்தில் தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்களா இல்லையா? அடி வாங்கியிருக்கிறாங்களா இல்லையா? வாங்கியிருக்கிறாங்களா இல்லையா? ரத்தத்தையே கொடுத்திருக்கிறார் என்றால், எனக்காக முழு ரத்தத்தையே சிந்திருக்கிறார் என்றால், அவருக்காக நீங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள்? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் ரத்தத்தையே சிந்தினாருன்னா அவர் உங்களுக்காக என்ன இல்லைங்களா? 3 முடிச்சுக்கே அவ்வளோ மரியாதைன்னா இந்த ரத்தம் எல்லாம் ரத்தம். பாட்டு மாத்திரம் பாடினோம், எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அடிகள் பட்டாரு, ரத்தத்தை சிந்தினாரு, துப்புனாங்க, ஈட்டில குத்துனாங்க, கடைசி ரத்தம். அதுக்கு என்ன மரியாதை நீங்கள் கொடுத்துட்ருக்குறீங்க? அவர் கேட்பார், நான் ரத்தம் கொடுத்து நீ எனக்காக என்ன கீழ்ப்படிஞ்ச, எவ்வளோ கீழ்ப்படிஞ்சேன்னு இல்லைங்களா? இது பிரசங்கமே இல்லை, ஆனாலும் சரி, நம்ம பிரசங்கத்துக்குள்ள போகிறதுக்கு முன்பாக ஒரு பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையை நாம் காணிக்கை செலுத்துவோம். 10 நிமிஷம் தான் பிரசங்கம் முடிச்சிடலாம் இல்லைங்களா? இதுக்கு விட மேலே பிரசங்கம் என்ன வேணும் இல்லையா? தேவன் நாம் திருந்தி வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. சில்வலு நான் கை காய்ச்சனு என்கிற தெலுங்கு பாடலை நாம் பாடும்போது நாம் வெறும் 2 சரணத்தை நாம் பாடும்போது தேவனுக்கு மகிமையை காணிக்கை நாம் செலுத்துவோம். காணிக்கை கொண்டுட்டு வந்திருக்காட்டி பயந்துக்காதீங்க, பரவாயில்ல, ஆண்டவர் இதுக்கெல்லாம் கேட்க மாட்டார். அதனால நீங்கள் பயப்படாமல் நீங்கள் பாட்டு பாடுங்க. காணிக்கை கொண்டு வந்தவர்கள் காணிக்கை செலுத்தலாம். ஆண்டவருடைய சந்நிதியில் வரும்போது
அந்த காலத்துல இருந்தும் என்ன பண்ணார்கள்? தேவனுக்கு பலியை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவ்வளவுதான். அது அதனால உங்களுடைய மன விருப்பத்தின்படி தான் ஆண்டவர் கேட்கிறாரு, வெளிய கட்டாயம் இல்லை. சில்வலோ நாகை காணிக்கைக்காக தேவனுடைய வசனத்துக்காக சுருக்கமாய் ஜசந்தா சிஸ்டர் அவர்கள் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன்.
ஹalleluya ஆவியான ஸ்தோத்திரம் தேவனே ஸ்தோத்திரிக்கிறேன், ஆவியான தேவனே ஸ்தோத்திரிக்கிறேன், சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறேன், சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே, அப்பா தேவனே கர்த்தாவே, இந்த ஆண்டவரே அப்பா இந்த பரிசுத்த நாள் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்மை ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவரே அப்பா இந்த இடத்துக்கு வந்து கூடியிருக்கிறோம் ஏசப்பா. ஆவியான தேவனே அந்த இந்த கொடுத்த ஸ்லாங்கத்துக்காக உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. முக்கியமா ஆண்டவரே தேவனே கர்த்தாவே வந்திருக்கிற ஒருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே தேவனே கர்த்தாவே ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களுக்காக ரத்தத்தை சிந்தின தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. அப்பா எங்களை ரட்சிக்கிறதுக்காக ஆண்டவரே தேவனே கர்த்தாவே நீர் ஆண்டவரே சிலுவையில மறித்தீர் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர். ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே இயேசுவே அப்பா ஒரு சொட்டு ரத்தமோ ஒரு சொட்டு தண்ணியோ இல்லாமல் ஆண்டவரே நீர் ஆண்டவரே சிலுவை மறுத்தல் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா தேவனே கர்த்தாவே மறுத்தீர் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆவியான தேவனே ஸ்தோத்திரிக்கிற இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா நாங்க ஆண்டவர் இந்த பாவத்திலிருந்து ஆண்டவரை விடுதலையாகு அப்பா விடுதலையாகி ஆண்டவரே தேவனை கர்த்தாவே உமக்கு கீழ்ப்படுந்த ஆண்டவரை நம்ம நடக்க முடிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆவியான தேவனே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த காணிக்கைக்காக நாங்க ஜெபிக்கிற இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே தேவனை கர்த்தாவே கொடுத்ததில் ஆண்டவரே அப்பா நாங்க ஆண்டவரே அப்பா இயேசுவே கொடுத்த கரங்களை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா கொடுக்காத கரங்களையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே தேவனே கர்த்தாவே இயேசப்பா. அப்பா எந்த நோக்கத்தோடு ஆண்டவரை கொடுக்காமல் இருக்கிறாங்களோ ஆண்டவரே தேவனே கர்த்தாவே இன்னும் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அவங்க ஆண்டவரே அப்பா இயேசப்பா கொடுக்க முடிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே அப்பா இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ரட்சா. அப்பா நீர் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே ஊழியக்கார நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. அப்பா பேசுகிற தாசனை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா நீர் என்ன பேசணும்னு சொல்லி ஆண்டவரை நீங்க நினைத்திருக்கிறீங்களா ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அவங்க மூலியமா நீங்க பேசுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் ஆண்டவரை ஒருத்தருடைய இருதயங்களை ஆண்டவரை தொட முடிய கிருபை செய்யுங்க இயேசப்பா. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே தேவனே கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் ஆண்டவர் அப்பா ஒருத்தருக்கும் ஆண்டவரை மன்னாவா இருக்க முடிய கிருபை செய்யுங்க இயேசப்பா. அப்படி செய்ய போற காரியத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே தேவனே கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை. மீதி நேரத்தை ஆண்டவரை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. எல்லா பொறுப்பு நீர் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்க சிறுகணும் ஆண்டவரே, நீங்க பெருகணும் ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கு ஒருவர்த்துக்கே செலுத்துகிற இயேசுவின் மூலம் ஜெபம் கெடுப்பிதாவே ஆமென். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் கௌரவ பாத்திரமாய்
தெரியுமா தெரியாதா? சரி, 4வது வார்த்தை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 4வது வார்த்தை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ தடவை கேட்டிருப்பீங்க 7 வார்த்தைகள். சொல்லுங்களேன். தெரியாதா? சரி விடுங்க, பரவாயில்ல, மறந்து இருந்தாலும் பரவாயில்ல. வாசிப்போம். மத்தேயு. நாம் 7 வார்த்தைக்கும் போக மாட்டோம். வெறும் ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் பார்த்து நாம் ஜெபத்துக்கு நாம் செல்லுவோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு ஏலி ஏலி ಅಂದರೆ ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ದೇವರೇ ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿದೆ. போது வாசிங்க, தமிழில் வாசிங்க. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அந்த மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க. ஹல்லேலூயா. 3ஆம் வார்த்தைக்கும் 4ஆம் வார்த்தைக்கும் எவ்வளவு மணி நேரம் இருந்தது தெரியுமா? ஆண்டவர் பேசி 3வது வார்த்தை பேசி பின்பு 4வது வார்த்தை பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் சைலன்ஸ் இருந்தது தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? 3 மணி நேரமா? இல்லை, 6ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரத்து வரைக்கும் இருள் இருந்தது. இருள் தான் இருந்தது. அவர் பேசி 3வது வார்த்தைக்கும் 4வது வார்த்தைக்கும் 5 மணி நேரம் சைலன்ஸ். எவ்வளோ? 5 hours between the 3rd verse what God spoke and the 4th verse. இதை சொல்லும்போது அதுக்கு இடையில 3 மணி நேரம் என்ன இருந்தது? இருள், அந்தகாரம் இருந்தது. ஆண்டவரே ஆண்டவரே ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಏನ್ ಮಾಡಿದೆ? கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று நாம் பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் உண்மையாகவே தேவனை கைவிட்டாரா? இயேசுவை கைவிட்டாரா? இயேசுவை கைவிடல. அந்த இருள் சூழ்ந்து கொள்ளும். இருள் என்றாலே என்ன அர்த்தம் சொல்லுங்க? இருள்னாவே என்ன அர்த்தம்? பாவம். இருள் என்றாலே பாவம்தான். நமக்கு நம்முடைய எல்லா பாவத்தையும் ஆண்டவர் சுமக்கிற அந்த நேரத்தில் பரிசுத்த தந்தையான ஆண்டவர் அவர் இல்லாத போல், ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அவருக்கும் என்னது பாவத்துக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. அதனால அது விட்டு விலகின போலதான் இருந்ததே வழியா அவர் போகல. ஏனென்றால் பாவம் என்ன பண்ணி கொண்டிருந்தது? அது முற்றிலும் அவரை சுற்றி கொண்டு. ஏனென்றால் அவர் தன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு இருந்தார். அப்போதான் அவருக்கு ஒரு ஃபீலிங், ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர். நீங்கள் சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கூட அந்த இடத்துலையும் அதுவும் அப்படிதான் தொடங்கும். ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர். வாசிப்போம். சங்கீதம் 22 1 2 3 வாசிங்க. ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ಕೂಗನ್ನು ಕೇಳದೆ ನೀನು ಯಾಕೆ ದೂರವಾಗಿದ್ದಿ? போதும். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. ஆமா, போதும்.
இன்றைக்கும் இந்த கேள்வி, ஏன் இதை நான் தெரியல, நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னதான் பேச வேண்டும் என்ற போது இதுதான் வந்தது. ஏன் நம்முடைய உண்மையான காரியங்களிலே இன்றைக்கு நாம் அநேக நேரம் ஏன் ஆண்டவரே கைவிட்டீர் என்று நீங்கள் யோசிக்கும்போது ஒன்று மாத்திரம், நமக்கும் தேவனுக்கும், நம்முடைய ஜெபத்துக்கும் தேவனுடைய பதிலுக்கும் வேதத்தில் என்ன சொல்லுது சொல்லுங்க? என்ன தடையாக இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பாவம் தான். அப்போ நமக்கு அந்த நிலைமைக்கு நம்ம போகிறோம். அந்த நிலைமையில இருந்து ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீருங்கிறதுக்கு முதலாவது, ஏன் இந்த நிலைமைக்கு நான் வந்தேன் நாம யோசிக்கிறது தான் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு குட் ஃப்ரைடேவா இருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மை விட்டு இல்லை, நம்முடைய ஜெபத்துக்கு அது பதில் வராத காரணங்கள் நாம் சரிப்படுத்தி விட்டால் நமக்கு ஈஸ்டர். அல்லேலூயா. என்னைக்கு அது சரிபட்டதோ, என்னைக்கு பதில் கிடைச்சதோ அது ஈஸ்டரு. ஆனால் அந்த நிலைமையை யோசிக்கிறோம் இல்லையா, அன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர் என்று. இன்னைக்கு நீங்கள் அதே போல இல்லை அந்த நிலைமையில் இருந்தீங்கனாலும் இன்றைக்கு நாம் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கை, நமக்கும் தேவனுக்கும் என்ன பிரிவினை இருக்கிறது, இல்லை நமக்கும் தேவன் ஏன் தூரம்? ஆண்டவர் தூரம் போக மாட்டாருங்க. அன்னைக்கும் இயேசு கூப்பிடும்போது பிதாவாகிய ஆண்டவர் தூரம் போகலை, இல்லை பரிசுத்தாவியான ஆண்டவர் தூரம் போகவே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை தான் அவருக்கு தெரிஞ்சது. ஏனென்றால் முழுவதும் என்னவா இருந்தது? இருளாய் இருந்தது. அப்போ இன்னைக்கும் ஆண்டவர் நம்மை விட்டு ஓட மாட்டார், நம்ம தான் ஆண்டவரை விட்டு ஓடுவோம். நம்ம தான் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரம் போய் நிற்போம். ஏன்னா நமக்கு சில நேரம் பயம், யாராச்சும் பார்த்துருவாங்களோன்னு மனுஷனை விட்டு ஓடுறோம் இல்லையா? யாராச்சும், ஆமாம், யாராச்சும் பார்த்துருவாங்களோன்னு பயம். நம்ம என்ன மொபைல் பார்த்துட்டு இருக்கிறோன்னே என்னது, ஒய்ஃபுக்கே நம்ம என்ன கொடுக்க மாட்டோம்? என்ன கொடுக்க மாட்டோம்? மொபைல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்க மாட்டோம், இல்லை பாஸ்வேர்டு கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஏன் பயம்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அப்போ நமக்கு எப்படின்னா, நாம் தேவனை விட்டு தூரம் தான் போகிறோமே ஒழியோ ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. அவர் கைவிடுவதும் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் தான். உன்னை கைவிட மாட்டேன்னா அவர் கைவிட மாட்டார். நம்ம தான் அவர் கையை விட்டுட்டு தூரம் போயிட்டு அப்புறம் அழுகிறது, ஆண்டவரே ஏன் எனக்கு பதிலே வரல, ஏன் நான் இவ்வளோ ஜெபித்தும் எனக்கு என்ன வரல, இன்னும் பதிலே கிடைக்கல. எத்தனையோ எனக்கு விட இப்போ விசுவாசிகளெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நானும் இப்படி இருக்கிறேன். எனக்கு இன்னும் ஆண்டவர் நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்னுடைய கவலையை தீர மாட்டேங்குது, என்னுடைய கண்ணீர் போகவே மாட்டேங்குது. நீங்கள் என்னுடைய கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிறீர்களோ இல்லையோ, வெறும் சங்கீதக்காரன் தான் அப்படி பாடியிருக்கிறான், ஆனால் என்னுடைய கண்ணீரெல்லாம் வீணாய் போயிடுச்சு. உங்கள் துருத்தியில் என்ன பண்ணவில்லை இல்லை. நல்லா நம்ம என்ன பண்ணுவோம்? புலம்பல். நம்மளும் ஒரு பெரிய புலம்பலை எழுதலாம். ஆண்டவருக்கு விரோதமாக எழுதணும்னா நீட்டாக எழுதலாம். ஆண்டவர் நான் இதை பண்ணனே, ஆண்டவர் எனக்கு இது சொல்லலை, நான் இவ்வளோலாம் செஞ்சேங்க, ஆனால் எனக்கு ஒரு பதிலும் வரல. நான் ஆண்டவருக்காக எவ்வளோ செய்கிறேன் தெரியுங்களா? இந்த வார்த்தைகளெல்லாம் வேறவங்க கிட்டேருந்து கேட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஆண்டவருக்காக எவ்வளோ செஞ்சேங்க, ஆனாலும் எனக்கு இன்னும் என்ன பண்ணலை, ஆண்டவர் பதிலே. ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்களோ இல்லையோ, உங்களுக்குள்ள இருக்கிற இருள் நீங்குச்சா இல்லையா, அதை மாத்திரம் யோசிங்க. ஏன் கைவிட்டீர் என்று சொல்லி அவர் சொல்லும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ஐயோ இப்போ எளியா வந்துடுவா அப்படியோ, இல்லை யாரை கூப்பிடுறா அப்படியோ தெரியலையே, இப்போ இது பண்ணுவாங்களோ என்ன. எல்லாம் ஆண்டவர் சத்தமிடும்போது அன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த இடத்துல
ஆலயத்தில் என்ன ஆச்சு சொல்லுங்க பார்க்குறோம். நீங்க கத்துறது மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயம் அது என்ன ஆகணும், அது கிழிந்து எல்லாம் பாவங்களுக்கு வெளியில போகணுங்க. எல்லாம் உங்களை இன்றைக்கு வரைக்கும் எதை மறைச்சு கொண்டு இருக்குதோ, இன்ன வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு அது என்னவா இருக்குது, ஒரு கர்ட்டனா இருக்குதோ, அதை விட்டு வெளியில வாங்க. உங்களுடைய இருள் நீக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸ்டர் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டு. நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கிறதுக்கு தேவையே இல்லை, மறுபடியும் அழுக தேவையே இல்லை. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அது நிச்சயம். ஏனென்றால் உங்களுடைய மனசை கிழித்து உங்களுடைய இருளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் நீக்கி போட்டு விட்டீர்கள். அன்னைக்கு ஆண்டவர் அழுகும்போது அந்த இடத்துல ஆலயத்தில் ரெண்டாய் அது பிளந்தது, இருள் போய்விட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் இருள் நீங்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கும் போது தான் நான் கண்டிப்பாக சொல்ல முடியும், ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார், என்னை அவர் கைவிடவே இல்லை. அப்புறம் மறுபடியும் அது சொல்ல நம்ம தேவையே இல்லை. ஆண்டவர் ஏன் கைவிட்டீர், ஏன் கைவிடுவார், ஏன் கைவிடுவார்? அவர் ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. தேவன் அன்னைக்கு தேவன் ஆண்டவர், பிதாவான ஆண்டவர் இல்லை, பரிசுத்தான ஆண்டவர், அவர் ஒருபோதும் அன்னைக்கு தேவன் என்ன பண்ணல, அவரை கைவிடவில்லை. இன்னைக்கு நீங்கள் அப்படி இருளில் இருக்கிறீர்களா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை இருளாய் சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா? இன்னைக்கு நீங்க கதறிட்டு இருக்கிறீங்களா? ஏன் கைவிட்டீர்? ஆண்டவர் உங்களை கைவிடலைங்க. நீங்க இன்றைக்கு போய் யோசித்து பாருங்க, உங்களுக்குள்ள என்ன இருள் இருக்கிறது? ஆண்டவரின் பக்கம், நான் ஆண்டவர் பக்கம் போக விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிற இருள் என்ன இருக்கிறது? அதை கிழித்து எறியுங்கள். அந்த இருளை விட்டு வெளிச்சத்துக்கு வாங்க. ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி நீங்கள் வரும்போது உண்மையான குட் ஃப்ரைடே உங்களுக்கு தாங்க. நீங்க சந்தோஷமாக ஈஸ்டரை கொண்டாடலாம். என் தேவன் எனக்காக வெற்றி, அன்னைக்கு ரத்தத்தை சிந்தினார், இன்னைக்கு அந்த ரத்தம் என்னை மீட்டது, என் பாவத்தை மீட்டது, என் ரோகத்தை மீட்டது, என் வியாதியை மீட்டது. எல்லாத்தையும் மீட்கிறது ஒரே ஒன்று தான், இந்த குட் ஃப்ரைடேனால தான். அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு சந்தோஷமான குட் ஃப்ரைடே, புனித வெள்ளியாய், உங்களுக்கு புனித வெள்ளியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் புனிதமாக இருங்கள், உங்களுக்கு புனித வெள்ளியாக இருக்கும். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தேவன் நம்மை நம்முடைய எல்லா இருளிலிருந்து நீக்கும்படியாக, ஆண்டவர் நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை கொடுக்கும்படியாக, நாம் இருளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கலாம். நம்ம இன்னைக்கு யோசிக்கலாம், ஆண்டவரே ஏன் கைவிட்டீர் என்று. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், ஆண்டவர் உங்களை கைவிடவில்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களை கைவிடவில்லை, யாரும் உங்களை கைவிடவில்லை. நீங்கள் தூரத்தை உங்களுக்கு உங்களுடைய இருள் அது தூரமாக இருக்கிற மாதிரி காண்பிக்குதே வழியா, அந்த இருள் உங்களை தூரமாய், நீங்கள் ஆண்டவரை விட்டு வெகு தூரமாக இருக்கிற மாதிரி காமிக்குது வெளியோ. ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிடலை. ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே தான் இருக்கிறார். இருளை நீக்கி வெளிச்சத்துக்குள்ளே வாங்கள். ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வெற்றி உள்ள வாழ்க்கையை கொடுக்கும்படியாக அவர் காத்திருக்கிறார். கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பேசுனதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய இருள் ஆண்டவரை இன்னைக்கு நீக்கும்படியாக. ஆமாண்டவரே, எங்களுடைய எல்லா காரியம் ஏன் கைவிட்டீர் என்று நாங்கள் தவிக்காதபடிக்கு, எப்பொழுதும் நாங்கள் வெளிச்சத்துக்குள்ளேயே இருக்கும்படியாக ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் பாவத்தில் விழாதபடிக்கு, மறுபடியும் உங்களை சிலுவையில் அறையாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய சிலுவையை எடுத்து நடக்க நீங்க கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறேன். முடிவாக அப்பா ஜெயிக்க முடிய கேட்டுக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா.
எங்கள் கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, இயேசு ரட்சகா, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, கடந்த வருடமெல்லாம் எங்களை காத்து தெய்வமே, இந்த நாளையும் அடிமைகள் கண்டு உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் நீர் எங்களுக்கு செய்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இயேசு ரட்சகா, இயேசு ரட்சகா, எங்கள் பாவங்களுக்காகவும் எங்கள் ரோகங்களுக்காகவும் எங்கள் குற்றங்களுக்காகவும் எங்கள் அநியாயங்களுக்காகவும் எங்கள் அக்கிரமங்களுக்காகவும் அப்பா, இயேசு ரட்சகா, இயேசு ரட்சகா, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த எங்களை அப்பா இயேசு ரட்சகா உமது ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றும்படியாக தெய்வமே, நீர் வந்த இந்த நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இந்த நாளிலும் எங்களுக்காக நீரை தெய்வமே ரத்தத்தை சிந்தி மரித்த அப்பா உம்முடைய தியாகத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்கு புறம்பான எங்களை இயேசு ரட்சகா மீண்டுமாய தெய்வமே உமது ராஜ்யத்துக்குள் கொண்டு வரும்படியாக நீர் செய்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, அம்மையை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அப்பா உம்முடைய பிள்ளைகளாகும்படி நீர் எங்களுக்கு செய்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு ராஜாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, இந்த கால தெய்வமே கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமல்ல ஐயா, இயேசு ரட்சகா வரச்சடைப்பட்ட பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரும் தெய்வமே தங்கள் பாவங்கள் நீங்கி சுத்தி அடைந்து உம்முடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படியாக தேவரையர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஒருவராவது விட்டு போகாதபடி ஒவ்வொருவரும் முதல் ராஜ்யத்தில் பங்கடைய தெய்வமே, இயேசு ரட்சகா, நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் செய்த யாகத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதை நினைந்து ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து வர தெய்வமே எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. இயேசு ராஜாவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டம் காத்து வந்த எங்கள் நல்ல தெய்வமே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. இம்மிடமாய் அப்பா, இயேசு ரட்சக அடிமைகள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் அப்பா. உமது வருகை மட்டும் உம்மை நினைவு கூர்ந்து ஒவ்வொருவரும் கேட்டவர்களாய் ஜீவிக்க தேவரையர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறாங்க கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு சுத்தமானால் வேண்டுமாய் எளிமைகள் ஒன்று கூடவும் உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கும் எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. எல்லா துதிகனம் ஸ்தோத்திரம் மகிமை அவற்றை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எல்லாரும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நிமர்வாதே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.